ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிசிங்கிற ஒரு பெஸ்ட்டான கலர் ப்ரெடிக்ஷன் ஆப் வந்து ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணி ட்ரேட் வந்து எடுப்போம். இங்கே பாருங்கள். ஸோ சின்ன ட்ரிக்குங்க வரவும் கிடையாது. இப்போ டைமிங் நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னன்னா ஒன்று கலர்ஸை ப்ரெடிக்ட் பண்ணும், இல்லை பிக் ஆர் வின்னு ப்ரெடிக்ட் பண்ணும். நான் என்ன பண்ணுறேன், பிக் ஆர் வின் ரெண்டு ஏதோ ஒன்று கம்பல்சரி விழுந்தாங்களா. இப்போ தான் தெரியும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிக்காகவே விழுந்துட்டுருக்கு. அப்படின்னா ஸ்மால் விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஸ்மாலை சூஸ் பண்ணிட்டு ஒரு ₹1000 வேணாம், ஒரு 700 மட்டும் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஸ்மால் விழுகுன்னு சொல்லிட்டு. ஸோ டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 308ங்கிற பீரியடில் வந்து பெட் பண்ணியிருக்கேன். நான் வந்து டைம் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், 308ங்கிற பீரியடில் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் ஸ்கிப் பண்ணிக்குவோம். ஸோ லாஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். 5 4 3 2. ஓகே, 308 பீரியடில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ 350 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வேணால் காமிக்கிறேன். ஸ்மால் மேலே கட்டியிருந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் தான் விழுந்திருக்கு. நம்ம வந்து கண்டினியூவாக ஒரு 7 கலர் பக்கமாக ஒரே இது விழுந்திருந்தால் நீங்கள் ஆப்போசிட்டில் பயப்படாமல் கட்டலாம். ஸோ அப்போ தான் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நான் வந்து பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். நான் சைட் பட்டன் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், 3900 வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக ஒரு கலர் வந்தாலோ, கண்டினியூவாக ஒரு நம்பர் வந்தாலோ அதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக கட்டினா 100% பார்த்தா வின் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான்.